இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு தம்பி வந்து கையில் கட்டு போட்டிருந்தான். ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சைக்கிளில் போயிருந்தாக்கா, டூ வீலரில் வந்தவங்க வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். இடித்தவங்க யாருன்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா யாருன்னே தெரியல, இடிச்சிட்டு நிற்க கூட இல்லைக்கா, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது மாதிரி மனசாட்சியே இல்லாமல் அந்த தம்பிக்கு வந்து ரைட் ஹேண்டு, அவனால் சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் ஒரு ஃபோர் டேஸ்லேயே வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் அவங்க மாவுக்கட்டு ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எலும்பு உடஞ்சி. அது மாதிரி அவங்க இடித்தவங்க வந்து அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்காமல் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு உதவியாவது பண்ணலாம்ல, நம்ம தான் இடிச்சிட்டோம், அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல்லையாவது சேர்க்கலாம், அது கூட பண்ணாமல் இடிச்சிட்டு அவங்க மாட்டுக்கும் போயிட்டாங்க. இது மாதிரி தான் எங்களுக்கும் லைஃப்பில் ஒன்று நடந்துச்சு. அதுக்காக தான் நாங்களுமே ஹாஸ்பிட்டல் போனோம்.